கொரோனாவினால் தடைப்பட்ட கல்வியை மீட்டெடுப்பதற்கு ஜனனம் ஃபவுண்டேஷனின் வழிகாட்டலில் குளோபல் இன்ஃபோடெக் ஐடிஎல் ப்ரோ இணைந்து வழங்கும் இணைய கல்வி. கொழும்பில் தலை சிறந்த ஆசிரியர்களினால் தரம் 5 முதல் 12 வரையான தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள். மாணவர்களின் முன்னேற்ற பாதைக்காக ஐடிஎல் ப்ரோ மூலம் பயன்பெறுவோம். வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். சமன்பாடுகள் இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் அடைப்புகளை கொண்ட எளிய சமன்பாடுகளை தீர்க்கவும், பின்னங்களை கொண்ட எளிய சமன்பாடுகளை தீர்க்கவும், ஒரு தெரியா கணியத்தின் குணகம் சமனாக உள்ள ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். இந்த சமன்பாடுகள்ல 3 வகையான சமன்பாடுகள் இருக்கு. ஒன்று எளிய சமன்பாடுகள். இரண்டாவது ஒருங்கமை சமன்பாடுகள். மூன்றாவது இருபடி சமன்பாடுகள். நாங்கள் தரம் 9 எளிய சமன்பாடும் ஒருங்கமை சமன்பாடும் என்ற பகுதியை பார்க்கணும். இது தரம் 9. இப்ப படிக்கணும். இது தரம் 10 11 படிக்கும். எளிய சமன்பாடுகள். எளிய சமன்பாடுகள் என்பது யாதாயினும் ஒரு தெரியா கணியத்தை மாத்திரம் கொண்ட சமன்பாடுகளை நாங்கள் எளிய சமன்பாடுகள் என்று அழைக்கிறோம். எளிய சமன்பாட்டில் உள்ள அடிப்படை விதிகளை பார்த்து கொண்டு நாங்கள் கணக்கு போவோம். முதலாவது x-ஆக 4 = 7. அப்ப இந்த 4 இல்லாம செய்யணும். அப்ப 2 பக்கமும் 4 கழிக்கிறோம். ஆகவே x நாங்கள் சொல்லலாம் 7 × 4 கூடுபடுறா அங்கே போய் கழிப்பது. ஆகவே x 7 4 போனா 3. ரெண்டாவது கணக்க பாத்தீங்கன்னா x 6 = 10. 6 இல்லாம செய்வதற்கு 2 பக்கம் 6 கூட்டுவோம். அதை மறைமுகமாக நாம சொல்றோம் கழிவற 6 போய் கூட்டுவோம். அப்ப x 10 × 6. ஆகவே x இந்த பெருமானம் 16. மூன்றாவது சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா 4x = 32. இந்த 2 பக்கமும் 4ஆல பிரிப்போம். அல்லது x 4 பெருக்குது அங்க போனா பிரிபடம் 32 4ஆல பிரியுங்கோ. ஆகவே x இந்த பெருமானம் 8. நான்காவது கணக்கு x × 6 = 5. பிரிபடு 6 அடுத்த பக்கம் போகும்போது பெருக்குப்படம். ஆகவே x = 5 × 6. அது சமன். அப்ப x = 30. இது அடிப்படையில் உள்ள 4 விடயங்களையும் படிக்கிறது. அதை விட இன்னும் கொஞ்சம் பகுதிகளை நாங்கள் பார்க்க போறோம். 2x = 4 = 3x = 26. இந்த சமன்பாட்டை நாங்கள் தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப 2x சக 3x இங்க வந்தா சய 3x = 26. சய 4 அடுத்த சைடு போனா சக 4. ஆகவே x 2x 3x போனா மறு x = 30.
ஆகவே நேராக்கோணம் ரெண்டு பக்கமும் மறையாத நீங்க பெருக்கி விடுங்க. ஆகவே எக்ஸ் சமன் மறை 30. அதே போல 4 பிராக்கெட்ல 2x 3 சக 8 சமன் 24. இப்படி ஒரு சமன்பாடு வந்தது. ஆகவே இதை நாங்கள் தீர்ப்பதற்கு 4 2x 3 இந்த கூட்டுப்பாடு 8 அங்கால போய்க்க கழிபடும். ஆகவே செயல் அப்ப 4 2x 3 சமன் 24 8 கழிவட்டா 16. இப்ப இந்த 4 அங்க போய் பிரிவர போகுது. அப்ப 2x 3 சமன் 16/4. ஆகவே 2x 3 சமன் 4. ஆகவே 2x சமன் 4 சக 3. ஆகவே 2x சமன் 7. ஆகவே x சமன் 7 2ஆல பிரியுவோம். ஆகவே பின்னத்தில் நாங்கள் சொன்னா 3.5. ஆகவே x இந்த பிரமாணம் 3.5. அடுத்த கணக்கை நாங்கள் பார்க்கிறதுக்கு முன்னம் இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த மீட்டர் பயிற்சி என்ற பகுதியை நாங்கள் பார்ப்போம். முதலாவது கணக்கு பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க. இது தரமட்டில படிச்ச கணக்கு. நாங்கள் ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். அவை முதலாவது கணக்கு எக்ஸாக 12 சமன் 20. இந்த சமன்பாட்டை தீர்க்க சொல்லி எக்ஸாக 12 சமன் 20. ஆகவே எக்ஸ் சமன் 20 சய 12 கூட்டுப்படுற கழிவல். ஆகவே எக்ஸ் சமன் 8. 20 12 போனா 8. இரண்டாவது கணக்க பாத்தீங்கன்னா எக்ஸ் 7 சமன் 2. ஆகவே எக்ஸ் சமன் 2 சக 7. ஆகவே எக்ஸ் இந்த பெருமானம் 9. மூன்றாவது கணக்கு நாங்கள் பார்த்தால் 5 சக m சமன் 8. m சமன் 8 சய 5. ஆகவே m சமன் 3. நான்காவது கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காவது கணக்கை பாருங்க. 2x சமன் 16. ஆகவே x சமன் 16 2ஆல பிரியுங்க. ஆகவே x இந்த பெருமானம் 8. மறை 3x சமன் 6. ஆகவே x சமன் 6. மறை 3 அப்படியே போய் பிரிவரும், நேராக மாறாது, கழிவர்தான் கூட்டுப்படும். ஆகவே x இந்த பெருமானம் நேரின்கள் மர 6 வகுக்கும் போது 2. ஆறாவது கணக்கை பாத்தீங்கன்னா 2b சக 1 சமன் 5. 2b சக 1 சமன் 5. ஆகவே 2b சமன் 5 சய 1. அப்ப 2b சமன் 4. b சமன் 4 2ஆல வகுத்தீங்களே என்றால் ஆகவே p என்ற பெருமானம் 2. ஏழாவது கணக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது கணக்கை நாங்கள் பார்க்கும்போது 3b சய 7 சமன் 2. அப்ப முதல்ல கழிவர்ற 7 அந்த பக்கம் போய் கூட்டுப்படம் பல பக்கம் போகும்போது ஆகவே 3b சமன் 2 சக 7. 3b சமன் 9. ஆகவே b சமன் 9 3ஆல வகுக்கிறோம். ஆகவே b இந்த பெருமானம் 3. எட்டாவது கணக்கு நாங்கள் பார்த்தால்
x கீழ் 2 சமன் 3. ஆகவே x தீர்க்க சொன்னா இந்த வகுக்கிற 2 அங்க போய் பெருக்கும். ஆகவே x சமன் 3 தர 2. ஆகவே x இந்த பெருமானம் 6 ஆக அமையும். அவ மீட்டர் பயிற்சியில நாங்கள் முதல் 8 கணக்கு பார்த்திருக்கிறோம். 2 பிஎன்கள் 3 சமன் 5. அப்ப முதல்ல இந்த 3 பிரிக்குது அங்க போய் பெருக்கப்படும். ஆவே 2 பி சமன் 5 தர 3. ஆவே 2 பி சமன் 15. பி சமன் 15 பிரித்தல் 2. ஆவே பி சமன் 7.5. அல்லது இதை நீங்க தசமத்தில சொல்வதாயிருந்தால் 7.5. எம்மின்கள் 5 சய 1 சமன் 8. முதல்ல நாங்கள் பார்ப்போம். இந்த சய 1 கழித்தல் 1 அங்க போய்க்க கூட்டுப்படும். ஆகவே எம்மின்கள் 5 சமன் 8 சக 1. ஆகவே எம்மின்கள் 5 சமன் 9. ஆகவே எம்மின் பெருமானம் 9 தர பெருக்கல் 5. ஆகவே எம் 45. ஆகவே 9 45. 2 பிறகு x ஆக 3 சமன் 11. இப்ப நான் இது அடைப்பு நீக்கம் செய்ய போறேன். அப்ப 2 ஆல x பெருக்கும் போது 2x ஆக 6 சமன் 11. ஆகவே 2x சமன் 11 சய 6. 2x சமன் 5. ஆகவே x சமன் 5 கீழ் 2. ஆகவே x இந்த பெருமானம் 2 4 1 கீழ் 2. 12வது கணக்கு நாங்கள் பார்த்தா 3 பிராக்கெட் 1 சய x சமன் 9. இதை நீங்க அடைப்பு நீக்கம் செய்யலாம் அல்லது பிரித்து போட்டு செய்யலாம். அப்புறம் அடைப்பு நீக்கம் செய்யலாம். அப்ப 3 1 இருக்கிற 3 சய 3x சமன் 9. அப்ப மறை 3x சமன் 9 சக 3 அங்கால போய் கழிபடும் சய 3 ஆக வரும். ஆகவே மரம் 3x சமன் 9ல 3 போனா 6. ஆகவே x இந்த பெருமானம் 6 கீழ் மறை 3. ஆகவே x இந்த பெருமானம் மறை 2. நேரின்கள் மறை 6ஐ 3 ஆல பிரிக்கும் போது 2. ஆகவே விடை மறை 2. இந்த தரம் 9ல உள்ள பகுதியை நாங்கள் பார்க்க போறோம். 2 அடைப்புகளுடனான சமன்பாடுகளை தீர்த்தல். தலையங்கம் போடுங்க. 2 அடைப்புகளுடனான சமன்பாடுகளை தீர்த்தல். 3 வகையான அடைப்புகள் இருக்கு. இதை நாங்கள் சொல்லுவோம், சாதாரணமாக இருக்கிற இந்த அடைப்புக்கு வழங்கப்படுற பேர் எளிய அடைப்பு. அடைப்புகளை பிரயோகிக்கும் போது பயன்படுத்தப்படும் அடைப்பு வகைகள்: 1 எளிய அடைப்பு, முதலாவது. 2வது சங்கிலி அடைப்பு, 3வது இரட்டை அடைப்பு. அடைப்புக்குறிகளை இடும்போது முதலில் எளிய அடைப்புகளையும், 2வதாக சங்கிலி அடைப்புகளையும், 3வதாக இரட்டை அடைப்புகளையும் இடுவது வழக்கம். இந்த அடைப்பு ரவுண்ட் ஆயிருக்கிற இந்த அடைப்பை நாங்கள் சொல்லுவோம் எளிய அடைப்பு. எளிய அடைப்பு. அதே போல இப்படி இருக்கிற இந்த அடைப்பை நாங்கள் சொல்லுவோம் சங்கிலி அடைப்பு. சங்கிலி அடைப்பு. சங்கிலி அடைப்பு. இதை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா இரட்டை அடைப்பு. இதுக்கு வழங்கப்படுற பேர் இரட்டை அடைப்பு. 3 வகையான அடைப்புகளை பார்க்கலாம். இரட்டை அடைப்பு. ஒவ்வொரு அடைப்புக்குறிகளையும் நாங்கள் பயன்படுத்தும் போது எவ்வாறு பயன்படுத்துவது? இப்ப நாங்கள் முதலாவது பார்க்க போறோம். எக்ஸக 3 என்ற கோவையை 2 பெருக்கும் போது, எக்ஸக 3 என்னும் கோவையை 2 பெருக்கும் போது, ஆகவே 2 பெருக்கும் போது கோவையோட 2 பெருக்கும் போது பிராக்கெட்டை நாங்கள் கட்டாயம் விட வேண்டும். அதுவும் முதலாவதாக இடுகிற
அடைப்பு வந்து எளிய அடைப்பாக இருத்தல் வேண்டும். ஆகவே இதுக்கு முன்னுக்கு 2 போடுறேன். ஆகவே x-3 என்னும் கோவையை 2ஆல் பெருக்குக என்று சொன்னால் x-3 ஒரு கோவையை பெருக்கும் போது கட்டாயம் அடைப்பு இடுதல் வேண்டும். முதலாவதாக இடப்படுற அடைப்பை நாங்கள் எளிய அடைப்பு என்று சொல்லுவோம். அதற்கு பிறகு இதோட ஒரு 10 என்ற நம்பரை கூட்ட சொல்லி இருக்கு. இப்ப இந்த கோவைய இப்ப இருக்கிற கோவைய 6ஆல் பெருக்க சொல்லி. அப்ப 6ஆல் பெருக்கும் போது இந்த எளிய அடைப்புக்கு மேல இன்னொரு அடைப்பு நாங்கள் பாவிக்கிறதாக இருந்தால் சங்கிலி அடைப்பை பயன்படுத்த வேண்டும். இதை 6ஆல பெருக்கிறோம். இன்னும் ஒரு பிரேக்கெட். அப்ப இந்த வர்ற விடியோட விடையில இருந்து 20 கழிக்க சொல்லி 23 கழிக்க. வர்ற விடிய 4ஆல் பெருக்குக என்று சொன்னால் இதுக்கு மேல பிரேக்கெட் போடுறதாக இருந்தால் இந்த இரட்டை அடைப்பு பயன்படுத்தப்படும். இதை 4ஆல பெருக்குவோம். ஆகவே ஒரு கோவைக்கு முதலாவதாக நீங்கள் பயன்படுத்துகிற அடைப்பை நாங்கள் எளிய அடைப்பு என்று சொல்லுவோம். அடுத்தாவது அந்த அடைப்புக்கு மேலே ஒரு அடைப்பை பயன்படுத்தும் போது அது இரட்டை அடைப்பை பயன்படுத்துவோம். சங்கிலி அடைப்பை பயன்படுத்துவோம். அதுக்கு மேலே ஒரு அடைப்பை பயன்படுத்தும் போது அது இரட்டை அடைப்பாக இருக்கும். பக்கத்துல இருக்கிற போது எளிய அடைப்பையே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு போகலாம். இப்ப 4 x-3 என்ற கோவையை 4ஆல் பெருக்குகண்டா இதை பெருக்கு. இதோட 2 x-6 என்று சொல்லி பெருக்க சொன்னா நாங்கள் இப்படி போடுவோம். ஆகவே பக்கத்திலே எளிய அடைப்புகள் போட வேண்டி வந்தால் நாங்கள் எளிய அடைப்புகளையே பயன்படுத்தி கொண்டு போகலாம். ஒரு அடைப்புக்கு மேலே இன்னமொரு அடைப்பை நாங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் நிச்சயமாக சங்கிலி அடைப்பு இருக்க வேண்டும். அதுக்கு மேலே இன்னொரு பிரேக்கெட் பயன்படுத்துவதாக இருந்தால் அது இரட்டை அடைப்பாக இருத்தல் வேண்டும். அப்ப முதல்ல நாங்கள் பயன்படுத்துறது எளிய அடைப்பு, அதுக்கு பிறகு நாங்கள் பயன்படுத்துறது சங்கிலி அடைப்பு, அதுக்கு பிறகு நாங்கள் பயன்படுத்த போறது இரட்டை அடைப்பு. தற்போது நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இரு அடைப்புகளை கொண்ட சமன்பாடுகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். 5 சங்கிலி அடைப்பு 2 x-3 கழித்தல் 1 சக 2 சமன் 47. இந்த கணக்கை நாங்கள் தீர்ப்பதற்கு 2 வழிமுறைகளை நாங்கள் பயன்படுத்தலாம். முதலாவது வழிமுறை அடைப்பு நீக்கி நாங்கள் சுருக்க முடியும். அடைப்பு நீக்கி நாங்கள் சுருக்குவதாக இருந்தால் மெத்தட் 1 அடைப்பு நீக்கிறோம். அடைப்பு நீக்கிற மெத்தடை பயன்படுத்துவதாக இருந்தால் முதலில எளிய அடைப்புகளை நாங்கள் நீக்க வேண்டும். ஆகவே 5 சங்கிலி அடைப்புக 2ஆல அடைப்பு நீக்குவோம். 2x சக 3 6 சய 1 சக 2 சமன் 47. ஆகவே 5 2x 6 1 போனா 5 சக 2 சமன் 47. தற்போது இது அடைப்பை நீக்குவோம். 2 5ஆல பெருக்கினா 10x சக 5 தர 5 25 சக 2 சமன் 47. ஆகவே 10x சக 25 சக 2 கூட்டப்படும் போது 27 சமன் 47. ஆகவே 10x சமன் 47 சய 27. ஆகவே 10x சமன் 20. ஆகவே x இன் பெறுமதி 20ஐ நாங்கள் 10ஆல் வகுக்கிறோம். ஆகவே x இன் பெறுமதி 2 ஆக இருக்கும். இது மெத்தட் 1. மெத்தட் 2 நாங்கள் இந்த கணக்கை செய்வதாக இருந்தால் இது மெத்தட் 2. மெத்தட் 2 நாங்கள் செய்வதாக இருந்தால் முதலில இந்த 5 என்பது இவ்வளவுத்தையும் பெருக்கு. அப்ப அதோட 2 கூட்டு பண்றபடியா முதல்ல நாங்கள் 2ஐ வலப்பக்கம் கொண்டு போவோம். அப்ப 5 2 x-3 சய 1 சமன் 47 சய கூட்டல் 2 அங்கால போய்க்க களி படம்.
இப்ப நாங்கள் 5 2 பிராக்கெட் x ஆக 3 சய 1 சமன் 47 இருந்து 2 கழிபடும் போது 45. தற்போது நாங்கள் பார்க்கிறோம் இவ்வளவுத்தையும் இந்த 5 பெருக்குது. ஆகவே முதல்ல நாங்கள் 5 ஆக கொண்டு போவோம். பிராக்கெட் பண்ணி இருக்கு, சங்கிலி அளவுக்கு பெருக்கப்படுது. ஆகவே பெருக்கிற 5 அங்க போகும்போது வகுபடும். ஆகவே 2 x ஆக 3 சய 1 சமன் 45 இங்கு 5. ஆகவே 2 x ஆக 3 சமன் சய 1 சமன் 45 ஆல் வகுக்கும் போது 9. இப்ப கழிவற்ற 1 அங்கால போய்க்க கூட்டப்பட போகுது. ஆகவே 2 x ஆக 3 சமன் 9 சக 1. ஆகவே 2 x ஆக 3 சமன் 9 1 கூட்டும் போது 10 பெறப்படும். இப்ப 2 இத பெருக்குது. ஆகவே x ஆக 3 சமன் 10 பிரித்தல் 2. ஆகவே x ஆக 3 சமன் 5. ஆகவே x நாங்க கண்டால் 5 சய 3 கழிபடும். ஆகவே x இன் பெருமானம் 2 ஆக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த கணக்கை 2 மெத்தடில தீர்க்கலாம் என்று பார்க்கிறோம். 6 கணக்கு தரப்பட்டது. இந்த 6 கணக்குகளும் பாத்தீங்க என்று சொன்னா 2 அடைப்புகளுடனான கோவைகள். இந்த 6 கணக்குகளையும் நீங்களும் கொப்பியில் எழுதி தீர்க்கணும். முதலாவது 3 சங்கிலி அடைப்பு 2 x ஆய 1 சக 2 சமன் 18. இதை நான் 2வது மெத்தடின் படியே நான் செய்து கொண்டு போறேன். 3 இந்த முழு கோவையையும் பெருக்கிறபடியால் நான் 3 கொண்டு போய் வலப்பக்கம் கொண்டு போனா பெருக்கிற 3 அங்கால போய்க்க வகுபடும். ஆகவே 2 x ஆய 1 சக 2 சமன் 18 வகுத்தல் 3. ஆகவே 2 x ஆய 1 சக 2 சமன் 18 3 ஆல் வகுக்கும் போது 6. இப்ப இந்த 2 x ஆய 1 2 கூட்டுப்படுது. ஆகவே ஃபர்ஸ்டா 2 நாங்கள் அங்கால கொண்டு போவோம் கழிபடும். ஆகவே 2 x ஆய 1 சமன் 6 சய 2. ஆகவே 2 x ஆய 1 சமன் 4. இப்ப இந்த x ஆய 1 கோவையை 2 பெருக்குது. ஆகவே அந்த 2 வலது பக்கம் போய்க்க வகுபடும். ஆகவே x ஆய 1 சமன் 4 வகுத்தல் 2. ஆகவே x ஆய 1 சமன் 4 ஐ 2 ஆல் வகுக்கும் போது 2. ஆகவே x சமன் 2 சய 1 கழிவற்ற 1 வலது பக்கம் செல்லும்போது கூட்டுப்படும். ஆகவே x இன் பெருமானம் 3. ஆகவே முதலாவது கணக்கை நாங்கள் தீர்க்கும் போது x இன் பெருமானம் 3 ஆக அமையும். 2வது கணக்கை நாங்கள் தீர்க்கும் போது 2வது கணக்கு 5 சங்கிலி அடைப்புக்குள்ள 3 பிராக்கெட் x ஆக 2 சய 2 பிராக்கெட் x ஆய 1 சமன் 60. ஆகவே உங்களுக்கு இதுல பார்க்கும்போது தெரியுது 5 என்னும் கோவை இந்த சங்கிலி அடைப்பு முழுவதையும் பெருக்குது. ஆகவே முதலாவது பெருக்கப்படுற 5 வலது பக்கம் செல்லும் போது வகுபடும். ஆகவே 3 x ஆக 2 சய 2 x ஆய 1 சமன் 60 வகுத்தல் 5. தற்போது நாங்கள் இந்த அடைப்பை நீக்கம் செய்வோம். அவை 3 ஆல் x பெருக்குங்க 3x சக 3 ஆல் 2 பெருக்கின 6 மறை 2 ஆல் x பெருக்கும் போது மறை 2x மறை 2 ஆல் மறை 1 நாங்கள் பெருக்கும் போது நேர் 2 சமன் 60 5 ஆல் வகுக்கும் போது 12. இப்ப நாங்கள் பார்த்தால் 3x நேர் 3x மறை 2x அப்ப ஒவ்வொரு குறி கழிபடும். 3x ல 2x போனா x பெருசு நேர் சக 6 சக 2 2 நேர் கூட்டுப்படும் 8 சமன் 12. ஆகவே x சமன் 12 சய 8. ஆகவே x சமன் 4.
அவை கூட்டுப்படுறது வலது பக்கம் போகும்போது கழிபடும். அவை 12 சய 8 சமன் 4 அமையும். மூன்றாவது கணக்கை நீங்க பார்த்தால் 6 சக 2 பிராக்கெட்டுக்குள்ள x ஆக 3 x ஆக 2 சமன் 58 சமன் 58. ஆகவே 2 மெத்தட்ல நீங்கள் விரும்பின மெத்தட்டை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த 6ஓட 2 கூட்ட முடியாது. காரணம் 2 பெருக்கி கொண்டு இருப்பதால். அப்ப நான் முதல்ல 6 கொண்டு போய் கழிக்க போறேன். அப்ப 2 x சக 3 x சக 2 சமன் 58 சய 6. கூட்டுப்படுற 6 இடது பக்கம் கூட்டும் போது வலது பக்கம் கழிவன். ஆகவே 2 x ஆக இந்த அடைப்பு நீங்கள் செய்வோம். 3ஆல் x பெருக்கும் போது 3x சக 3 6 சமன் 52. 58 இந்த 6 கழிபடும் போது 52. இப்ப இந்த முழு கோவையையும் 2 பெருக்குது. ஆகவே அங்கால போய் வகுபடும். ஆகவே 2x 3x x 4x சக 6 சமன் 52 வகுத்தல் 2. ஆகவே 4x சக 6 சமன் 26. 52 2ஆல் வகுக்கும் போது 26. இப்ப கூட்டுப்படுற 6 வலது பக்கம் செல்லும் போது கழிபடும். ஆகவே 4x சமன் 26 சய 6 கழித்தல் 6. ஆகவே 4x சமன் 20. ஆகவே x சமன் 20ஐ 4ஆல் வகுப்போம். ஆகவே x இன் பெருமானம் 5 அமையும். ஆகவே மூன்றாவது கணக்கு பாத்தீங்கன்னா x இன் பெருமானம் 5 அமையும். 5 பிராக்கெட் 2 சக 3 x சக 2 சமன் 10. ஆக 5 என்பது இந்த முழு கோவையையும் பெருக்குது. ஆகவே அந்த 5 வலது பக்கம் சென்று வகுபடும். ஆகவே 2 சக 3 x சக 2 சமன் 10 வகுத்தல் 5. அப்ப 2 சக 3 x சக 2 சமன் 10 5ஆல் வகுக்கும் போது 2 விடையாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஓட இந்த 3 x சக 2 என்னும் கோவை கூட்டுப்படும். ஆகவே அது வலது பக்கம் செல்லும் போது கழிபடும். ஆகவே 3 x சக 2 சமன் 2 சய 2 2 கழித்தல் 2. ஆகவே 3 x சக 2 சமன் 2ல 2 கழிபடும் போது 0. தற்போது நாங்கள் இந்த x சக 2 3 பெருக்குது. ஆகவே அந்த 3 நாங்க கொண்டு போய் பிரிப்போம். ஆகவே x சக 2 சமன் 0 3ஆல் வகுக்கிறோம். ஆகவே x சக 2 சமன் 0 3ஆல் வகுக்கும் போது 0. ஆகவே x சமன் 0 சய 2. ஆகவே x இன் பெருமானம் மறை 2. இந்த பயிற்சியின் 5வது கணக்கு. அப்ப 2 சங்கிலி அடுப்புக 3 y சய 1 சய 2y சமன் 2. ஆகவே 2 என்பது இந்த முழு கோவையையும் பெருக்கப்படுது. ஆகவே முதல்ல வகுபடும். 3 y சய 1 சய 2y சமன் 2 வகுத்தல் 2. 2 வகுத்தல் 2. ஆகவே 3 அடைப்பிலிகள் செய்வோம். 3ஆல் y பெருக்கும் போது 3y சய 3ஆல் 1 பெருக்கும் போது 3 சய 2y சமன் 1. 2 அளவுக்கு 1 கிடைக்கும். ஆகவே 3y சய 2y சமன் y சய 3 சமன் 1. y சமன் 1 சக 3. ஆகவே y இன் பெருமானம் 4. 6வது கணக்கில 7x சக 5 சங்கிலி அடைப்பு 4 சய x சக 1 சமன் 17.
இதை நாங்கள் அடைப்பு நீக்கம் செய்துதான் சுருக்க வேண்டும். ஏன்னா 7x வலப்பக்கம் கொண்டு போக முடியாது. இதுல தெரியாக்கணியம் இருக்கு. ஆகவே 7x அப்படியே இருக்கும் போது முதல்ல எளிய அடைப்பை நீக்குவோம். அப்ப 4 மறையால x பெருக்கும் போது மறை x, மறையால நேரொண்ட பெருக்கினா மறை 1 சமன் 17. 7x ஆக இதை நாங்கள் அடைப்பு கொள்கையில் உள்ளதை சுருக்குவோம். ஆகவே 4 சய 1 3 சய x சமன் 17. ஆகவே 7x தற்போது இந்த இரட்டை அடைப்பை நீக்க சங்கிலி அடைப்பை நீக்க போறேன். 5 3ஆல பெருக்கினா 15 சய 5 x ஆல பெருக்கினா 5x சமன் 17. இப்ப நேர் 7x மறை 5x கழிபடும். ஆக 7x ல 5x போனா 2x சமன் 17. சக 15 வலப்பக்கம் கொண்டு போறோமே என்றால் கழித்தல் 15. ஆகவே 2x சமன் 2. x இன் பெருமானம் 2 பெருக்குது, வலது பக்கம் போனா பிரிபடும். ஆக x 2 ஆல பிரித்தால் எங்களுக்கு கிடைக்கிற பெருமானம் 1 இருக்கும். பின்னங்களை கொண்ட சமன்பாடுகள், எளிய சமன்பாடுகளை தீர்த்தல். முதல்ல நாங்கள் பார்க்க போற அடிப்படை விடயத்தை பார்த்தோமே என்றால் x வகுத்தல் 3 சமன் 5. அப்ப இந்த 3 இங்க பிரிக்குது, அங்க போய் வலது பக்கம் செல்லும் போது பெருக்கப்படும். ஆகவே x சமன் 5 தர 3. ஆகவே x இன் பெருமானம் 15. இரண்டாவது கணக்கு பாருங்க. 4x இன் கீழ் 5 சமன் 24. இதை தீர்க்க சொல்லி அப்ப முதல்ல பிரிவடுகிற 5 அங்க போய் பெருக்கப்படும். அப்ப 4x சமன் 24 தர 5. அவை 4x சமன் 24 5ஆல் பெருக்கும் போது 120. ஆவே x சமன் 120 நாங்கள் 4ஆல் வகுக்கிறோம். ஆவே x இன் பெருமானம் 30. 120 4ஆல வகுக்கும் போது 30 கிடைக்கும். அடுத்தது கணக்கு நாங்கள் பார்க்க போறோம். மூன்றாவது கணக்கு மறை x இன் கீழ் 5 சமன் 2. இதை எவ்வாறு தீர்ப்பது? அப்ப மறை x சமன் 2, 5 பிரிவடுறது அங்க போய் பெருக்கப்படும். ஆகவே மறை x சமன் 10. இப்ப எங்களுக்கு தீர்க்க என்று சொன்னால் x வந்து நேரிலே இருக்க வேணும். ஆகவே இதுல மறை x என்று வர்றபடியால் நாங்கள் 2 பக்கமும் மறையால பெருக்கிறோம் அல்லது 2 பக்கமுமே வகுக்கிறோம். ஏதோ ஒன்றை செய்வோம். நான் வலது பக்கம் 2 பக்கமும் பெருக்க போறேன். அப்ப மறையால பெருக்கும் போது மறை x மறையால பெருக்கினா x வரும். நேர் 10 மறையால பெருக்கும் போது மறை 10 அமையும். நான்காவது கணக்கு வைசய 3 இன் கீழ் 5 சமன் 4. இவ்வாறான கணக்கு நாங்கள் தீர்க்கும் போது அவை வைசய 3 முழுவதையும் 5 வகுக்குது. ஆகவே 5 வலது பக்கம் செல்லும் போது பெருக்கப்படும். ஆகவே வைசய 3 சமன் 20. ஆகவே y சமன் 20 கழித்தல் 3 வலது பக்கம் செல்லும் போது கூட்டல் 3ஆக மாறும். ஆகவே y இன் பெருமானம் 23. y இன் பெருமானம் 23. அடுத்தது ஐந்தாவது கணக்கு நாங்கள் பார்ப்போம். ஐந்தாவது கணக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் x இன் கீழ் 3 சாய x இன் கீழ் 5 சமன் 4. இவ்வாறான பின்னங்களை கொண்ட எளிய சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது? ஆகவே நாங்கள் 3க்கும் 5க்கும் முதல்ல போமாசி காணுவோம். ஆகவே 3க்கும் 5க்கும் போமாசி 15. இப்ப நாங்கள் பார்ப்போம். இந்த பகுதியில் 3ஐ எண்ணத்தால பெருக்கும் போது 15 பெறப்படுது 5ஆல. ஆகவே தொகுதி என்ன நாங்கள் 5ஆல பெருக்குதல் வேண்டும். ஆகவே 5ஆல x பெருக்கினா 5x. 5 3ஆல பெருக்கும் போது 15 வருது. ஆகவே 3ஆல பெருக்கிறோம் 3x சமன் 4.
அவை 5x இருந்து 3x கழிவரும் போது அப்ப 2x கீழ் 15 சமன் 4. வகுமர 15 வலது பக்கம் செல்லும் போது பெருக்கப்படும். ஆகவே 2x சமன் 4 தர 15. ஆகவே 2x சமன் 60. ஆகவே x சமன் 60ஐ 2 ஆல் வகுக்கும் போது x இன் பெருமானம் பெறப்படும். x சமன் 30 ஆக இருக்கும்.